என்னோடு சேர்ந்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா, சத்தமோ ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, நான் கொஞ்சம் வேகமா போக விரும்புகிறேன். சபை என்னோடு கூட அப்படியே தொடர்ந்து வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ள. நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும், வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணணும். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். கவனிங்க அருமையானவர்களே, கடந்த நாட்கள்ல இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காகவும் இந்த மாதத்தினுடைய செய்திக்காகவும் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை என்னன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். I am doing a new things. நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி என் இருதயத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். அப்ப நான் புரிந்து கொண்டேன், ஆண்டவரே இந்த மாதம் எங்க சபைக்காக, எங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இந்த வார்த்தையை நீர் வைத்திருக்கிறீர். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆமென். சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். அவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். கைகளை தட்டி ஆமென் சொல்லி எல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதிகாலை ஜெபத்துல இந்த வாக்குத்தத்தத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கிற பாருங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதிகாலை ஜெபத்துல இந்த வனாந்தரத்துல வழின்னா என்ன, அவாந்தர வெளியில ஆறுகள்னா என்ன, அந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவாந்தர வெளியில் அப்படின்னா என்னன்ற பல காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆமென். அதுக்குதான் அதிகாலை ஜெபத்துக்கு வரணும்ன்றது. அங்க பிரசங்கிக்கிறதே இங்க பிரசங்கிக்கிறது இல்ல, அது வேற பிரசங்கம். அது அதிகாலை ஜெபத்துக்கு வருகிறவர்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா ஆண்டவர் சுட சுட கொடுக்கிறதான தம்முடைய வார்த்தை. ஆமென். அதனால நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தூரத்தை ஒரு பொருட்டா எண்ணாம நீங்க அதிகாலை ஜெபத்துக்கு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். இந்த மாதத்தை அவருடைய பாதத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்றேன், நிச்சயமாகவே அந்த மாதத்துக்கான ப்ரொவிஷன்ஸ், அந்த மாதத்திற்கான எல்லா காரியங்களும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆமென். சரி, அதிகாலை ஜெபத்துல வனாந்தரத்துல வழின்னா என்ன, அவாந்தர வெளியில ஆறுகள்னா என்ன அப்படின்ற காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைய நாளில இந்த ஆராதனையில மேல் பகுதியை, இந்த வசனத்தில் இருக்கிற முதல் பகுதியை நாம் சற்று தியானிக்க போகிறோம். கவனிங்க அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த மாதம், இந்த வாரம் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய சபைக்கும் கொடுக்கிறதான வார்த்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். See, I am doing a new things. நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்பதாக. ஆமென். நம்முடைய தேவன் யார்? அவர் புதிய காரியத்தை செய்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய தேவன் யாருங்க? வெரி குட். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லி 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 இதுல இருக்கிற ஆசீர்வாதத்தை பெறணும், அதுதான் நான் விரும்புகிறேன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய தேவன் யார்? ஆமா, புதிய காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். பைபிள்ல நிறைய புதிய காரியத்தை அவர் செய்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். கவனிங்க அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இப்ப செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம திகைக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக ஒரு புதிய பாதையை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு நீங்க உலகத்துல பார்த்தீங்கன்னா மலைகளை பிளந்து வழிகளை உண்டாக்குகிறார்கள், காடுகளை பிளந்து வழிகளை உண்டாக்குகிறார்கள். இதெல்லாம் எப்படிங்க அவங்களுக்கு வந்தது? இந்த ஞானம் எல்லாம் எப்படிங்க வந்தது? வேதத்திலிருந்து வந்தது. ஆமென். ஆண்டவர் தான், அதாவது முடியாதவைகளில் இருந்து முடிய செய்கிற தேவனாக இருக்கிறார். வழியே இல்லாத ஒரு இடத்திலிருந்து ஒரு புதிய வழியை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஞானத்தை தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா.
நீங்க இந்த ஏலகிரிக்கெல்லாம் போய் பாருங்களேன். அந்த ஏலகிரியில அந்த மலை உச்சிக்கு நீங்க போகும்பொழுது எப்படி போகணும், அந்த பாதை அப்படியே வளைஞ்சு 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 எப்படிதான் அந்த பாதையை உருவாக்குறாங்கன்னே தெரியல பாருங்க. எப்படி இப்பேற்பட்ட ஞானம் எப்படின்னா, இந்த வேதத்துல ஆண்டவர் ஏற்கனவே அந்த ஞானத்தை என்ன பண்ணிருக்கிறார்னா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறார். ஆமென். அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்காக ஒரு புதிய பாதை இந்த மாதம் திறக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு புதிய பாதையை திறந்தவர், உங்களுக்காக ஒரு புதிய பாதையை அவர் இந்த மாதம் திறக்க போகிறார். ஆமென். புதிய காரியம் எப்படி இருக்க போகிறது? என்ன புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார்? முதலாவதாக ஒரு புதிய பாதையை அவர் கொடுக்க போகிறார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, அதாவது முழு உலகத்தையும் கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார்னா வார்த்தையினால சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுது, மிருக ஜீவன்கள் உண்டாக கடவுது, ஆகாயத்து பறவைகள் உண்டாக கடவுது, வானம் உண்டாக இப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார்னா தம்முடைய வார்த்தையினால சிருஷ்டிக்கிறார் பாருங்க. ஆனா உங்களை என்னையும் மட்டும் வார்த்தையினால சிருஷ்டிக்காம ஒரு புதிய காரியத்தை நமக்குள்ள கொண்டு வரார். என்னன்னா அவருடைய சாயல்ல கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்தார். ஆமென். தேவ தூதர்கள் நம்மை காட்டிலும் பல மடங்கு மகிமையில சிறந்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள கூட கர்த்தர் தம்முடைய சாயல்ல சிருஷ்டிக்கல. என்னங்க சந்தோஷமா இல்லைங்களா? ஆனா உங்களை என்ன எப்படி தெரியுமா சிருஷ்டித்தார்? தூதர்களைப் போல இல்லை, அல்லது வேற ஏதோ ஒரு உருவத்தை போல அல்ல, அவரை போல ஒரு புதிய காரியத்தை நம்மிலிருந்து துவங்கினதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் வார்த்தையினால சிருஷ்டித்தவர் உங்களை என்னைய கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார்னா மண்ணினால சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அதாவது உருவாக கடவுதுன்னு எல்லாமே உருவாயிடுச்சுங்க. ஆனா உங்களை என்னை மட்டும் எப்படி தெரியுமா உருவாக்கினார்? தம்முடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியில ஊதி நம்மள ஜீவ ஆத்மாவா மாத்துறார். அதாவது நம்மன்னு வரும்பொழுது மட்டும் அவர் ஸ்பெஷலா புதுசா செய்யறாருங்க. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க அருமையானுல்லே, நமக்குன்னா அவர் ரொம்ப ஸ்பெஷல். ஆமா தானுங்க? இந்த மாசம் சொல்றேன், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தர் புதுசா செய்ய போகிறார். இதுவரைக்கும் யாருக்கு செய்யாத அற்புதங்களை நமக்கு செய்ய போகிறார். இதுவரைக்கும் யாருக்கு துவங்காத பாதைகளை நமக்காக துவங்க போகிறார். ஆமென். இங்க பாருங்க, கிரியேஷன், நியூ கிரியேஷனை கர்த்தர் இங்க காண்பிக்கிறார் பாருங்க. நம்மளை பார்க்கும் பொழுது, நீங்க ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது, நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட நபரை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன புரியணும் தெரியுமா? கர்த்தர் இவங்களை புதுதா உருவாக்கி இருக்கிறார். நியூ கிரியேஷன். தேவ சாயல், தேவனுடைய சுவாசம், மண்ணினால தேவன் ஒரு புதிய விதமா மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் பாருங்க. ஒரு நியூ கிரியேஷன் இருக்கு பாருங்க. அதை பார்க்கும்பொழுது நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னுடைய பழுதான எல்லாவற்றையும் புதிதாக உருவாக்குவாருன்னு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல சத்துரு ஒரு வேளை உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை கெடுத்து போட்டிருக்கலாம், அவர் புதுசா உருவாக்குவார். ஆமென். இந்த கேன்சர் பேஷண்ட் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் கட்டி எங்க வருதோ அது அந்த அந்த இடத்த அது என்ன பண்ணா ஸ்பாயில் பண்ணிடும். ஒருவேளை லிவர்ல வருதுன்னு வச்சுங்களேன், லிவரை ஸ்பாயில் பண்ணிடும். ஒருவேளை அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வருது, கையில வருது, அந்த இடத்த என்ன பண்ணிடும், அது ஸ்பாயில் பண்ணிடும். கவனிங்க, சத்துரு கொடுக்கிற அப்படிப்பட்ட வியாதிகள் எப்படிப்பட்டதுன்னா அந்த இடத்த ஸ்பாயில் பண்ணும். ஆனா நம்முடைய கர்த்தர் யாருன்னா அதை புதிதாய் உருவாக்குகிற கர்த்தரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. புதுசா உருவாக்குவார். நியூ கிரியேஷனை கர்த்தர் கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நான் சொல்றேங்க, பாழான எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதம் புதிதாய் மாற்றுவார். நியூ கிரியேஷன் உங்க வாழ்க்கையில் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவ்வளவுதான் பிரதர், முடிஞ்சு போயிடுச்சு பிரதர் அப்படி நீங்க சொல்ற இல்ல, ஒரு புதிய கிரியேஷனை கர்த்தர் உண்டாக்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக நான் சொல்லட்டுங்களா? மூணாவது என்ன தெரியுமா? புதிய காரியம். என்ன புதிய காரியம் தெரியுங்களா? நியூ டெக்னாலஜி உங்க வாழ்க்கையில உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு போகும்பொழுது தாகத்தால தவிக்கிறாங்க. உடனே கர்த்தர் மோசேன்னு சொல்ல, மோசே நீ கண்மலை கிட்ட போ, அந்த கண்மலை அடி, நான் அதுல இருந்து என்ன பண்ணுவேன்னா தண்ணீரை புறப்படப்படும். நியூ டெக்னாலஜியை கர்த்தர் உண்டாக்குறார். இது வரைக்கும் பிரதர் போரை வந்து மண்ணில் போட்டு தான் பார்த்துருக்கிறோம் பிரதர், இப்பதான் முதல் முறை பாறையில கர்த்தர் போரை போட்டிருக்கிறத பார்க்குறோன்றீங்களா? ஆமென். நியூ டெக்னாலஜி. இது வரைக்கும் யாரும் யோசிக்காததை, இது வரைக்கும் யாரும் செயல்படுத்தாததை கர்த்தர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
உங்களுக்கான ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா வரும்? நீங்க எதிர்பார்த்திருக்கிற வழியில வராது. அவர் ஒரு நியூ டெக்னாலஜி கர்த்தர் வச்சிருக்கிறார், அந்த வழியில வரும். ஆமென். என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? சிலரெல்லாம் பார்க்கும்போது அவங்க இருதயம் கடினமா இருக்கும் பாருங்க. அதாவது நீங்க யோசிப்பேன், அதாவது இவங்க கிட்ட கேட்டா கிடைக்குமா, அவங்க கிட்ட கேட்டா கிடைக்குமா, நீங்க யோசிச்சுனே இருப்பீங்க. சிலரை கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். அவங்களா ஐயோ அவங்க எச்ச கையில கூட காக்கா, அவ்வளோ கடினமான இருதயம் உள்ளவங்க அப்படின்னு யோசிச்சு நிற்பீங்க. ஆனா அங்கிருந்து உடைச்சு தான் தண்ணீரை கர்த்தர் புறப்பட பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, நியூ டெக்னாலஜி கர்த்தர் பயன்படுத்தினது போல உங்க வாழ்க்கையில் ஒரு நியூ டெக்னாலஜி கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாருங்க? வெரி குட். அதை மறந்துடக்கூடாது. நீங்க எப்பவுமே தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நீங்க சொல்லணும், நம்முடைய தேவன் யார்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். புதிய காரியத்தை செய்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் நீங்க வெளிப்படுத்தல வாசிச்சீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாம் ஜெயம் பெற்று எல்லா நியாய தீர்ப்பு முடிஞ்ச பிற்பாடு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? இந்த பழைய வானம் பழைய பூமி இல்ல, அது ஒழிந்து போய் நமக்காக ஒரு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி கர்த்தர் நம்மளை அங்க கொண்டு போய் வைப்பேன் அப்படின்றார். ஆமென். நம்மளை வைக்கிற இடம் கூட ஒரு புது இடங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் நடந்து வரும் பொழுது, அதாவது என்ன சொல்றதுன்னா, இது வரைக்கும் மனிதர்கள் சாப்பிடாத ஒரு ஃபுட்டு, வானத்தின் மன்னாவை கொடுத்து புதுசா ஜனங்க பாக்குறாங்க. பக்கத்துல அக்கத்துல இருக்கிற ஜனங்களா பாக்குறாங்க, நம்மலாம் சிக்கன் மட்டன் சாப்பிடும் பொழுது இவங்க மட்டும் ஏதோ ஒரு புது விஷயத்த சாப்பிடுறாங்களே அப்படின்னு பார்த்தா அது வானத்தின் மன்னா. ஆமென். வானத்தின் மன்னாவால கர்த்தர் அவர்களை போஷித்தார் என்று பார்க்கிறோம். நியூ ஃபுட். ஆமென். நான் சொல்றேங்க பிரதர், சம்பாதிக்கிறது எங்களுக்கே பத்த மாட்டேங்குது பிரதர், சம்பாதிக்கிறது வர்றது தான் தெரியுது பிரதர், அப்படியே போயிடுது பிரதர் அப்படின்றீங்களா? இல்லை இல்லை, இந்த மாசம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய மன்னாவால உங்களை போஷிப்பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா. நம்முடைய தேவன் யாருன்னா புதிய காரியங்களை செய்ய, பைபிள் முழுக்க நிறைய புதிய காரியங்களை செஞ்சிருக்கிறார். எலியாவின் வாழ்க்கையில எலியாவை இப்ப போஷிக்கணும். எப்படி போஷிச்சாருங்க? இது வரைக்கும் நீங்க காக்கா கிட்ட யாருன்னா எதனா குடுத்தமிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் ஆயா வடை சுட்டுச்சு, காக்கா வந்து தூக்கின்னு போயிடுச்சு. காக்காவுடைய சுபாவம் அதுதான். என்னதுங்க? காக்காவுடைய சுபாவம் எடுக்கிற சுபாவம், திருடுற சுபாவம். அது யாருக்கு கொடுக்கிற சுபாவம் கிடையாது. ஆனா முதல் முறையா கர்த்தர் ஒரு நியூ டிரான்ஸ்போர்ட்டை உருவாக்குறார். என்னன்னா காக்காவை வச்சு. அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே? நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வாருங்க. எலியாவின் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்தவர் உங்க வாழ்க்கையில செய்வாருங்க. ஆமென். நம்புறீங்களா? அதனால தான் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பாருங்க. என்னன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் முடிஞ்சு ஒரு புதிய நாளை நம்ம வாழ்க்கையில உண்டாக்குறார். ஆமா தானுங்க? அதாவது அவர் நினைச்சிருந்தா அப்படியே பரலோகத்தில் இருக்கிறது போல பகலும் இல்லை இரவும் இல்லை, அப்படியே எப்படி அப்படியே இருக்குமோ அப்படி உண்டாக்கி இருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. நமக்காக கர்த்தர் என்ன பண்றனா, ஒரு நாளை முடிவுக்கு கொண்டு வந்து அது பழைய நாளா மாறி போய் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய நாளை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்குகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நான் சொல்லட்டுங்களா, எப்படி அதாவது இரவு முடிந்து ஒரு பகல் ஒன்று வருகிறதோ, எப்படி பழைய நாள் போய் ஒரு புதிய நாள் துவங்குகிறதோ, அதே போல இந்த மாதம் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் துவங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள்ல முதல்ல இருக்கிற 39 புத்தகம் என்ன புத்தகங்க? முதல்ல இருக்கிற 39 புத்தகம் என்ன புத்தகம்? சத்தமா சொல்லுங்க. பழைய ஏற்பாடு. வெரி குட். ஆண்டவர் பழைய ஏற்பாடோட போதன் விட்டுட்டாரா? இல்ல, ஒரு புதிய ஏற்பாடை நமக்காக வச்சிருந்தார். நியூ கவர்னன்ட். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள்ல கூட ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு விரும்பி புதிய ஏற்பாடை கொடுத்த தேவன் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கான ஒரு வேத வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதி. நியூ சால்வேஷன். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுதே நம்மளை புதுசா மாற்றணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நான் சொல்றேங்க, இந்த மாதம் நிச்சயமா ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வரும் பொழுது எல்லாரையும் நடத்துற மாதிரி நடத்தலைங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடத்தினார், புதுசா நடத்தினார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பகலில வெரி குட், இரவுல ஒரு நியூ ப்ரொடெக்ஷனை கொடுத்து கர்த்தர் அவங்களை என்ன பண்ணார்னா நடத்தினதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேங்க
இவர்களுக்கெல்லாம் புதிய காரியங்களை செய்த தேவன் நமக்காக புதிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சபைக்கு புதிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் இப்படி சொல்றேன், நம்முடைய சபைக்கு புதிய ஆத்துமாக்களை தந்து நம்மளை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இந்த மாதம் அநேக புதிய காரியங்களை நீங்க கேள்விப்பட போகிறீங்க, அநேக புதிய காரியங்களை நீங்க அனுபவிக்க போகிறீங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். ஆமென், சத்தமா ஒரு அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, என்னை கவனிங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா தான் முடிக்க போகிறேன், அதனால கொஞ்சம் என்னை கவனமாக கவனிங்க. சில முக்கியமான, அதாவது ஆண்டவர் சொன்னதை மட்டும் நான் அப்படியே எழுதிட்டு வந்திருக்கிறேன். நிறைய காரியங்கள் நான் சர்ச் பண்ணி எழுத முடியல, ஏன்னா ஆண்டவர் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். இந்த வாரம் இவ்வளோதான் நமக்கான மன்னா. ஆமென். அப்போ கொஞ்சம் கவனமா நீங்க என்னை கவனிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக, யாருக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார்? யாருக்கு கர்த்தர், யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார்? முதலாவதாக நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாருக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார்? முதலாவது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால், ஏசாயா 40:31 எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். நான் சொல்லட்டுங்களா? என்ன கவனிங்க. ஆண்டவர் இந்த மாசம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, புதிய காரியங்களை சொல்லுங்க செய்வேன். யாருக்கு செய்வாருங்க? யாருக்கு செய்வார் தெரியுமா? யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் செய்ய போகிறார். ஆமென். நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? யாரெல்லாம் எத்தனையோ நாள் ஜெபிச்சுட்டே இருக்கிற பிரதர், எங்க வாழ்க்கையில் இந்த காரியம் மாறவே இல்லை பிரதர், எங்க வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடக்கவே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கர்த்தருக்காக இந்த மாதமாவது அதிசயம் நடந்துராதா, இந்த மாதமாவது ஒரு மாற்றம் வந்துராதா, இந்த மாதமாவது எங்க வாழ்க்கையில அதாவது ஏதாவது நடந்துராதான்னு சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். நிறைய பேரு நிறைய நாள் காத்துட்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வேன். ஆமென். கர்ப்பத்தின் கனிக்காக நீங்கள் ஒருவேளை காத்துட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு எப்போ அந்த விடுதலை வரும்னு காத்துட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்கள் கடன் பாரம் எப்போ மாறும்னு காத்துட்டு இருக்கலாம், உங்கள் போராட்டங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் எப்போ மாறுமோன்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் மாறியதாதா, இந்த மாதம் மாறிடாதா, வாக்கு தத்தங்கள் எனக்காகவே வர்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, நீங்க இத்தனை நாள் காத்திருந்தீங்க இல்லையா, காத்திருந்த தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தாருங்க. கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய காரியத்தை செஞ்சார். என்ன தெரியுமா? ஈசாக்க கர்த்தர் கொடுத்தார். நீங்க கேட்கலாம், பிரதர் ஈசாக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு புதிய காரியமா? இல்லைங்க. ஈசாக்கு கொடுத்தது எல்லாருக்கும் போல இருக்கலாம் ஒரு வேலை. ஆனா நான் சொல்லட்டுங்களா, 100 வயசுல ஒரு ஆம்பளைக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா அது புது காரியமா பழைய காரியமா? சொல்லுங்க. கர்ப்பம் செத்து போச்சு. சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு கர்ப்பப்பையே இல்லையா. என்னதுங்க சிஸ்டர்? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல உருவாக்குகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். கர்ப்பப்பையே இல்லாத ஒருவளுக்கு அருமையானவர்களே குழந்தைய கொடுக்க அவரால் முடியும்னா, ஏன்னா அவங்க காத்திருப்புக்கான மேன்மை அது. ஆமென். நீங்க ஒருவேளை கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்களா? ஆபிரகாமை போல கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஈசாக்கை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவர் செய்வார். அவர் புதியவைகளை செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க. யோசேப்பு 13 ஆண்டுகள் காத்திருக்கிறான் பாருங்க. ஜெயில் வாழ்க்கை, அதாவது சின்ன வயசுலேயே தகப்பனை பிரிஞ்சாச்சு. அப்பா வீட்டில் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தவன். அப்பா கிட்ட இருக்கும் பொழுது நிறைய சலுகைகள் அவனுக்கு கிடைச்சது. அப்பா கிட்ட இருக்கும் பொழுது நிறைய உரிமைகள் அவனுக்கு இருந்தது. அப்பா கிட்ட இருக்கும் பொழுது நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணிகள், நல்ல வாழ்க்கை, நல்ல சூப்பரா இருந்த அவன் வாழ்க்கையில இப்ப அண்ணன்களுடைய பொறாமையினால அவன் அடிமையா விற்கப்படுறான். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள்
அவன் காத்திருக்கிறான். எப்போ என் வாழ்க்கை மாறும், எப்போ என் வாழ்க்கை மாறும். போர்த்திபா கிட்ட அவன் போன உடனே போர்த்திபா என்ன பண்றான் தெரியுங்களா? அவனை அடிமையிலிருந்து கொஞ்சம் உயர்த்தி அவனுடைய வீட்டு காரியங்களெல்லாம் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்து அவனை சூப்பர்வைசரா மாத்தி விட்டுறான். உடனே அவன் நினைக்கிறான், ஓகே என் அடிமைதான வாழ்க்கை மாறப்போகிறது, என் வாழ்க்கை இப்போ என் எஜமான் கண்கள் எனக்கு தய கிடைச்சிருக்கு, கண்டிப்பா மாறும், கண்டிப்பா மாறும் நினைச்சிட்டே இருக்கும் பொழுது அவனை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. ஜெயில் வாழ்க்கை அவனுக்குள்ள வருது. அவன் வந்து ரொம்ப சோர்ந்து போறான் பாருங்க. சோர்ந்து போகும்பொழுது ஜெயிலர் கண்கள் அவனுக்கு தய கிடைக்குது. என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. ஜெயிலர் கண்கள் அவனுக்கு தய கிடைக்குது பாருங்க. தய கிடைச்ச உடனே அவன் நினைக்கிறான், ஓகே என் வாழ்க்கை கண்டிப்பா மாறிடும், கண்டிப்பா மாறிடும், என் அடிமைதனத்துல கண்டிப்பா என்ன பண்ண போறாங்க, விடுதலையாக்க போறாங்க நினைச்சிட்டே இருக்கிறான். அப்பதான் அவனுடைய உதவியும் அவனுக்கு கிடைக்கல பாருங்க. உடனே உள்ள பானபாத்திரக்கார வரான், சுயம்பாகி வரான். ராஜாவுக்கு அந்த திராட்சை ரசத்தை ஊத்தி கொடுக்கிறவன், ராஜாவுக்கு அப்பத்தை சுட்டு கொடுக்கிற உள்ள வரானுங்க ஏதோ தப்பு செஞ்சுட்டு. உடனே அவனுங்க கனவு பார்க்கறானுங்க. அந்த கனவுக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்றான். அர்த்தம் சொன்ன மாதிரியா அவங்க வாழ்க்கையில் நடக்குது. உடனே யோசேப்பு சொல்றான் அவனை பார்த்து, ஐயா நான் வந்து தவறுதலா என்னை கொண்டு வந்துட்டாங்க, தவறுதலா நான் உள்ள வந்து, நான் எந்த தப்புமே செய்யல, என்னை தவறுதலா இங்க பொய் கேஸ் போட்டு என்னை உள்ள அமிச்சிட்டாங்க, அதனால என்னை காப்பாத்துங்க, ராஜா கிட்ட எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறான் பாருங்க. அவனும் அவனை மறந்து போனான். ஆமேன். நான் சொல்லட்டுங்களா, இங்க கவனிங்க. அநேகர் உங்களை மறந்து போயிருக்கலாம், அநேகர் உங்களை கைவிட்டிருக்கலாம், அநேகர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கண்ணீருக்கான காரணமா இருந்திருக்கலாம். நான் சொல்றேங்க, மனிதன் அல்ல, இந்த மாதம் கர்த்தர் இடைப்படுகிறார். ஆமேன். அல்லேலூயா. 13 ஆண்டுகள் எப்போ என் வாழ்க்கை மாறும், எப்போ இந்த சூழ்நிலை மாறும்னு யோசேப்பு காத்துக்கொண்டே இருந்தாங்க. அவன் வாழ்க்கையில காத்திருப்புக்கான புதிய காரியம் என்ன தெரியுமா? அவன் நினைத்ததை விட மிகப்பெரிய மேலான ஸ்தானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஊர்ல இங்க பாருங்களேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்னு யாருன்னா தெரிஞ்சிருந்தா பொண்ணு கொடுப்பாங்கன்றீங்க. என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? சொல்லுங்க. கொடுக்க மாட்டாங்க. யாருன்னா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன் வருவாங்கன்றீங்க? கண்டிப்பா வரமாட்டாங்க. ஏன்னா அவன் மேல இருக்கிற குற்றம் அந்த மாதிரி. ஆமா தானுங்க? யோசேப் மேல இருந்த குற்றம் என்ன குற்றம்? திருநானா உள்ள போனாவன், இல்ல கொலை பண்ணானா உள்ள போனா? இல்ல அவன் மேல இருந்த கேஸே வேற மாதிரியான கேஸ். அப்ப கண்டிப்பா அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எந்த பொண்ணும் அவனை கல்யாணம் பண்றதுக்கு முன் வரவே வராது. ஆனா அந்த தேசத்துல மிகப்பெரிய பதவியில் இருந்த, மிகப்பெரிய உயர்வில் இருந்த ஒரு மிகப்பெரிய மனிதனுடைய பெண்ணை யோசேப்புக்கு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அவன் வாழ்க்கையில் எல்லாம் கட்டப்படுகிறது. அவன் வாழ்க்கையில் புதிய புதிய காரியம் அவன் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்ததை பார்க்க முடியும். ஆமென். ஒருவேளை யோசேப்பு போல நீங்க இன்னைக்கு மாறிடும் பார்த்துட்டே இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் தான் அந்த மாற்றத்துக்கான மாதம். நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். நாளைக்கு இல்லைங்க, நாளை மறுநாள் இல்லைங்க, இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வார்த்தை புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே நான் கர்த்தருடைய ஆவியானுடைய அந்த பலத்தால சொல்றேன், ஆவியானுடைய தூண்டுதலால் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய அந்த புதிய காரியம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்துல உங்க நீங்க அதை ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். உங்களுக்கு அந்த புதிய காரியம் நடக்குது என்று கர்த்தர் சொல்றார். வார்த்தை புறப்படும் பொழுதே நான் சொல்றேங்க, புதிய காரியம் வருகிறது. புதிய காரியங்கள் நீங்க பெற்றுக்கொள்றீங்க, புதிய காரியங்கள் நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஆமென். அல்லேலூயா. விசுவாசமா சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டிய அந்த புதிய காரியம் என்ன, நீங்க காத்துட்டு இருக்கிற அந்த புதிய காரியம் என்ன, அதுல ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். முதலாவதாக நான் சொல்றேன், காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போகிறது புதிதாக இருக்க போகிறது. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைகிறது போல கர்த்தருக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். மோசே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் காத்திருக்கிறான். அவன் நினைச்சான் அவங்ககிட்ட இருக்கிற திறமை, அவங்ககிட்ட இருக்கிற தாளந்து, அவங்ககிட்ட இருக்கிற எல்லா அந்த பேச்சு வல்லமை எல்லாத்தையும் வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படின்னா மீட்கணும்னு நினைச்சான் பாருங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் செய்த ஒரு சின்ன தவறு அவனை வனாந்திரத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஆமென். ஆமா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நம்மளுடைய திறமைகளோ, நம்முடைய தாளந்துகளோ, அல்லது நம்முடைய வேலையோ,
நம்முடைய சம்பாதிக்கிற சம்பாதியமோ அல்லது நம்ம வீடோ நம்முடைய சொத்து பத்தோ இல்லை பிரதர் நாங்கள் நிறைய நகையை சேர்த்து வச்சுக்கிறோம் பிரதர், அதை வச்சு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பார்த்துவோம் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் நகைகளோ உங்கள் பணங்களோ உங்கள் திறமை ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆமென். என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? மோசே நினைச்சாரு, வசனம் சொல்லுது மோசே பத்தி, அவன் சகலவற்றையும் கற்று தேர்ந்தவனாய் வாக்கில் வல்லமை உள்ளவனா இருந்தான். அவன் நினைச்சான் நம்ம திறமையால எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு நினைச்சான். ஒன்றும் பண்ண முடியல, வனாந்திரத்துக்கு ஓடிட்டான். ஆமென். இப்போ எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு, மோசே மோசே. அவன் சொல்றான், ஆண்டவரே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா வேஷ்டியை மடிச்சு கட்டின்னு வந்திருப்பேன் நீங்க கூப்பிட்ட உடனே. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. சொல்லுங்க எல்லாரும், நடக்க. அவன் நிலைமை அதுதான். அவன் நிலைமை என்னதுங்க? நடக்க முடியல. நீ வாக்கில் வல்லவனாச்சே. அவன் சொல்றான், அதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நான் மந்தனாவு திக்குவாய், வேற யாருன்னா அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டு சொல், இல்ல நீதான்பா வேணும், நீதான் வேணும். கர்த்தர் அவனை பார்த்து சொல், நீதான் வேணும். ஒரு திறமை வயசாயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சுங்க ஆண்டவரே. இல்ல நீதான் எனக்கு வேணும். அவனை விடவே இல்லை பாருங்களா ஆண்டவர். அவன் காத்திருந்தான் 40 ஆண்டுகள். அவன் காத்திருப்புக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். ஆமென். உங்களுக்கு அவர் செய்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க மோசே போல காத்துட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா, பிரதர் எங்க திறமைகள் எல்லாம் போயிடுச்சு பிரதர், ஒன்னு நாங்க இனிமே யூஸ் ஆகுன்ற அந்த நம்பிக்கையே இல்லை பிரதர்ன்றீங்களா? இல்லை, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாருங்க. தாவீது 15 ஆண்டுகள் அவன் மேல அபிஷேகம் வந்துருச்சு, ராஜரீக அபிஷேகம் அவன் மேல வந்துருச்சு. ஆனாலும் 15 ஆண்டுகள் அவன் காத்துட்டே இருக்கிறான். கர்த்தர் ஒரு நாள் அவனுக்கான குறித்த நாளை கர்த்தர் கொண்டு வந்தார். அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாற்றினார். ஆமென். ஒரு உயர்வு. அன்னாளின் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. அவ காத்துட்டு இருக்கிறா. எத்தனை வருஷனே தெரியல. அவளை நிந்திக்கிறவங்க தான் அவங்க கூட இருந்தாங்க, அவளை அவமானப்படுத்துறவங்க தான் அவங்க கூட இருந்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்? அவ காத்திருப்புக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்தார். மனோவா வாழ்க்கையில காத்திருப்புக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். எலிசபெத் வாழ்க்கையில, அருமையானவர்களே, சகரி எலிசபெத் வாழ்க்கையில காத்திருப்புக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். புதிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்தார். நான் சொல்றேன், இந்த சபையில யாரெல்லாம் காத்துட்டு இருக்கிறீங்களோ இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடந்துருமா, இந்த மாதம் ஏதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்வேன்றாரே, இந்த மாசம் எங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்துருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கான வார்த்தை தான் இது, உங்களுக்கான வசனம் தான் இது. காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நம்புறீங்களா? வெரி குட். 2வது நான் சொல்றேன், என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாராவது வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். அப்புறம் படிங்க சிஸ்டர். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். கவனிங்க என்ன கவனிங்க அருமையானவர்களே. என்ன சம்பவம் இது? உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், சத்தமா சொல்லுங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். 2வது வசனம் படிங்க பார்க்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. கவனிங்க, பூமியானது என்னவா இருக்கா? நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் அதினதின் காலத்துல அத நேர்த்தியாய் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இங்க 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கே அப்படின்னு சொல்லுது. என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும்? இந்த முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்கான். என்னதுங்க? முதல் வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு எத்தனை ஆண்டுகள்? கோடிக்கணக்கான ஆண்டுகள். அந்த ஆண்டுகள்ல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் தமக்காக தேவ தூதர்களை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆமென். இந்த தேவ தூதர்கள் இருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த லூசிபர் கூட்டம். ஆமென்.
இவனுங்களை கர்த்தர் எதுக்காக உண்டாக்குனார்னா கர்த்தரை துதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவருக்கு ஆராதனையை செலுத்தும்படி கர்த்தர் அவர்களை சிருஷ்டிக்கிறார். ஆனா லூசிபர் என்ன பண்ணா, தன்னுடைய அழகின் மேன்மையை அவன் பார்த்து, தன்னை வித்தியாசமா கர்த்தர் புதுசா சிருஷ்டித்திருக்கிறார் பார்த்து, மற்ற எல்லா தூதர்களை விட தன்னை ரத்தின கற்களால கர்த்தர் தன்னை ரகசியமான காரியங்களால் அறிவிக்கும்படியாக தன்னை உண்டாக்கி இருக்கிறார். ஒரு பெருமை வந்துருச்சு பாருங்க. எனக்கு கவனிங்க, திரும்ப ஆவியானவர் ஏன் இதை சொல்ல வைக்கிறான்னு தெரியல, மன்னிச்சிருங்க. பெருமை மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாது. என்னதுங்க சொல்ல மாட்டேன்றீங்களே? உங்க சம்பாதியத்தை குறித்து பெருமை இருக்கக்கூடாது. நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் தெரியுமா, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா, சிலருக்கெல்லாம் இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி. உங்க சம்பாதியத்தை குறித்துதான பெருமை இருக்கக்கூடாது. இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா திரும்பவும் தேவ சமூகத்துக்கு தான் ஓடியாரணும். அவரை விட்டால் நமக்கு கதி இல்லை. அப்போ நீங்கள் சொல்லணும், ₹1,00,000 சம்பாதிச்சாலும் கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அவர் கொடுத்த கிருபை பிரதர் நீங்கள் சொல்லணும். என்ன பிரதர் சம்பளம் வாங்கிட்டீங்களா? எவ்வளோ சம்பளம் பிரதர்? 1 கோடி ரூபாய் வருது பிரதர். நாங்கள் 1 கோடி ரூபாய் வாங்குறீங்க, அப்படி டல்லாக சொல்கிறீங்களே பிரதர். ஏதோ ஆண்டு கொடுத்த தயவு பிரதர், அவர் கொடுக்கலாம் இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும். என்னங்க, உங்க தாளந்துகளை குறித்து தாழ்மை இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகளை குறித்து தாழ்மை இருக்கணும். பெருமை வந்துடுச்சுன்னா, என்னைக்கு பெருமை வருகிறதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில சிரமம் வரும். ஜாக்கிரதையா இருக்கணும். லூசிபர் தன்னை குறித்து, தன்னை கர்த்தர் உண்டாக்கிறதை குறித்து, தனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை குறித்து பெருமை பாராட்டினான். சிங்காசனத்துல மட்டும்தான் கர்த்தர் என்னோட உயர்ந்திருக்கிறாரு. அப்ப சிங்காசனத்தை அவருக்கு நிகரா நான் போட்டேன்னா நான் அவருக்கு ஈக்குவல் அப்படின்னு நான் வானத்துக்கு ஏறுவேன்னு ஏறினா கர்த்தர் மகிமை பொருந்தியவர். ஆமென். இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர் இல்லையா? அவனை தள்ளின உடனே அவன் விழறான். ஒரு இடத்துல விழுந்த உடனே அவன் பார்க்குறான், பூமி பயங்கர மகிமையா இருக்கு. பிடிச்சான், இந்த பூமியை பிடிச்சி ஏறுறான். ஏறி பார்த்தா எங்க திரும்பினாலும் மகிமை, எங்க திரும்பினாலும் பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆண்டுடைய மகிமை இந்த பூமியை நிரப்பி இருக்கு பாருங்க. ஆண்டவர் மேல அந்த கோபத்துல அவன் என்ன பண்ணான்னா, இந்த பூமியை அவன் என்ன பண்ணான்னா ஒழுங்கின்மையுமா மாத்துறான். ஆமென். ஒழுங்கின்மையுமா மாத்துறான். அதனால தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஜலத்தினால இந்த பூமியை நியாய தீர்ப்பு செஞ்சார். ஜலத்தினால் முதல் நியாய தீர்ப்பு நோவா காலத்துல வந்தது இல்லை, முதல் நியாய தீர்ப்பு இப்போ வந்தது. அதனால தான் நீங்கள் வாசிக்க முடியும், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, பூமி ஃபுல்லாக தண்ணி இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார்னு நம்ம பார்க்கிறோம். எங்கிருந்து வந்துச்சு இந்த ஜலம்? ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, அவன் நாசமாக்கினதை புதிதாய் மாற்றுவதற்காக ஜலத்தினால அதை எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு நியாய தீர்ப்பு கட்டளையிட்டார். ஆமென். சரி, இப்போ என்ன கவனிங்க. சத்துரு என்ன பண்ணா, ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்த இந்த பூமியை, அற்புதமான இந்த பூமியை அவன் ஒழுங்கின்மையுமா மாத்திட்டான், வெறுமையா மாத்திட்டான். அருமையானவர்களே, அப்படி மாத்தினத இங்க பாருங்க எல்லாரும். கர்த்தர் அப்படியே வந்து சோகமா உக்காந்து இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே அப்படியே பேசினாரு? சொல்லுங்க. இல்ல, அவர் மாறாக என்ன பேசினார் தெரியுமா? வார்த்தையை பேசினார். என்னங்க பேசினாரு? இன்னைக்கு நான் சொல்லட்டுங்களா? முதலாவது சொன்னேன், யாருடைய வாழ்க்கையில புதிய காரியம், யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில புதிய காரியம் நீங்க நம்பினீங்கன்னா நடக்குங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அதிசயத்தை செய்ய அவர் வந்திருக்கிறாருங்க. அவரால் செய்ய முடியாத வல்லமையுள்ள காரியம் எதுவுமே இல்லைங்க. நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு நம்பினீங்கன்னா உங்க காத்திருப்பு முடிகிறது. ஆமென், ஆமென். ரெண்டாவது நான் சொல்றேன், யாருடைய வாழ்க்கையில தெரியுமா புதிய காரியம்? வார்த்தையை பேசுறவங்க வாழ்க்கையில. ஆமென். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பேசுறவங்க. இங்க உங்களை நான் ஒன்று தயவாக கேட்டுக்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதே அதிகாரத்துல நீங்க ஒரு வசனம் இருக்கும் சிஸ்டர், அதை எடுங்க. ஏசாயா 43 அப்படியே கீழே, இந்த ஜனத்துக்கு எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவாள்னு இருக்கும் பாருங்களேன். கீழே எடுங்களேன். எத்தனாவது வசனம் சிஸ்டர்? 20. வெரி குட், படிங்க சிஸ்டர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களை எண்ணி கர்த்தர் உண்டாக்கினது எதற்காகனா அவருடைய துதியை சொல்லணும். நீங்க எப்ப பார்த்தாலும் யார் துதியை சொல்றீங்க? பிரதர் பிசாசு பிரதர், பிரதர் சாத்தான் பிரதர்,
இப்படி பண்ணிட்டான் பிரதர், அப்படி பண்ணிட்டான் பிரதர், இந்த பிரச்சனை பிரதர், அந்த நீங்க பிரச்சனையே பேசாதீங்க. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். என்னன்னா, அவர் எப்பவுமே வார்த்தையை பேசினார். அவன் ஒழுங்கின்மையுமா மாத்தினது உண்மை, அவன் நாசப்படுத்தினது உண்மை. ஆனா கர்த்தர் அவன் நாசமாக்கிட்டானே, ஒழுங்கின்மையுமா மாத்திட்டானேன்னு சொல்லி அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவன் இதை ஒழுங்கின்மையுமா மாத்திட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லி அப்படி எழுதி வச்சிருக்கிறாரா? பிசாசு வந்தான் ஒழுங்கின்மையுமா மாத்திட்டான், பிசாசு வந்தான் வெறுமையா அப்படியே எழுதியிருக்கு? இல்லை இல்லை இல்லை. மாறாக அவர் வார்த்தையை பேசினார். சபை வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளணும். ஆமென். உங்க பிரச்சனைகளை பேசாதீங்க, வசனத்தை பேசுங்க. உங்க வசனம்லாம் மாறிடும். நிறைய நேரங்களில் வசனம் அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, நம்ம வாயில 2 விதமான துதி வருது. எத்தனை விதமான துதி? எப்பன்னா, ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே அப்படின்னு அவரை துதிக்கிறீங்க. வீட்டுக்கு போன உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாத்தான துதிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. பிரதர், என்ன பிரதர் சொல்றீங்க? நாங்க எப்ப பிரதர் சாத்தான துதிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னைக்கெல்லாம் பிரச்சனையை பேசுறீங்களோ அப்பெல்லாம் சாத்தான துதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வெறுமைக்கு காரணம் அவன் தான், பிரச்சனைக்கு காரணம் அவன் தான், போராட்டத்துக்கு காரணம் அவன் தான், வியாதிக்கு காரணம் அவன் தான், கண்ணீருக்கு காரணம் அவன் தான். நீங்க அதை பேசுனீங்கன்னா அவனை ஆராதிக்கிறீங்கன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, யார் யார் வாழ்க்கையில இப்படி ஆராதனை பண்ணின்னு இருக்கிறீங்க? உங்களை கர்த்தர் எதுக்குங்க உண்டாக்கினார்? 21 சொல்லுகிறது, இந்த ஜனத்தை, இந்த ராமாலைக்குள்ள இருக்கிற, இந்த எபிரோன் ஜெப வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஆண்டவருடைய துதியை சொல்றதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினதை எதற்குன்னா அவர் துதியை சொல்றதுக்கு. ஆமென் ஆமென். எல்லாம் பாடலாங்களா? அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட, எல்லாம் கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார் மகிமை படுத்தினார். வெரி குட், வெரி. திரும்ப சொல்லுங்க அந்த வார்த்தை, மகிமை படுத்தினார். இன்னும் மகிமை. இந்த மாதம் நான் சொல்றேங்க, இன்னும் மகிமை, இன்னும் ஒரு புதிய காரியம் உங்க வாழ்க்கையில செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் ஆமென். உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். எலியா இங்க பாருங்க, கர்மேல் பர்வதத்துல ஆகாப் கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்றான். என்னன்னா, இஸ்ரவேல் முழுக்க என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா பாகால்களுக்கு நேரா ஜனங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டான் இவன். உடனே எலியா கிட்ட ஆண்டவர் சொல்றார், ஒரு பெரிய வைராகியம் அவனுக்குள்ள வருது. உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். ஒரு சேலஞ்ச் பண்றான், நீ உங்க ஆட்களை கூட்டு வாடா, நான் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்றான். சேலஞ்ச் பண்ண உடனே இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, ஜனங்கள்லாம் பாகால் பக்கம் நிக்கிறாங்க, கர்த்தர் பக்கமா எலியா மட்டும் நிக்கிறான். கவனிங்க, இப்ப சேலஞ்ச் என்ன தெரியுமா? வானத்திலிருந்து அக்னி வந்து பலியை பட்சிக்கணும். யார் அப்படி பண்றாங்களோ அதுதான் உண்மையான தெய்வம் பண்றா அப்படின்றான். உடனே பாகால் தீர்க்கதரிசிகள் என்னென்னவோ பண்றாங்க. ஒரு சின்ன தீக்குச்சியில கூட நெருப்பு வரல. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாகால் தெய்வம் அல்ல. சொல்லுங்க, இதெல்லாம் எவ்வளவு வைராக்கியமா நீங்க சொல்லணும் தெரியுங்களா? சொல்லுங்க சத்தமா. வெரி குட். நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. வெரி குட் வெரி குட். பாகால் தெய்வம் இல்லை, பாகால் தெய்வம். கோடிக்கணக்கான பேர் அது பக்கம் நின்னா கூட அது தெய்வம் இல்லை. ஆமா தானுங்க? ஆமா தானுங்க? நம்ம பக்கம் ஒருத்தர் நின்னா கூட இவர் தான் பெரியவர், இவர் தான் ஜீவன் உள்ளவர். ஆமென் அல்லேலூயா. எலியா மட்டும் இருக்கிறார், அவர் ஜெபம் பண்றாரு. வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து ஜனங்களை என்ன பண்ண, அந்த அந்த பலி என்ன பண்ணுதுன்னா பட்சிக்குது. உடனே ஜனங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதை பார்த்த உடனே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்னு ஆண்டுடைய பாதத்தில் விழுந்துட்டாங்க. ஆமென். ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த சம்பவம் படிச்சீங்கன்னா. இப்போ என்ன கவனிங்களேன், என்ன கவனிங்களேன்.
அதாவது இப்போ என்ன நடக்குதுன்னா 3 வருஷம் 6 மாசம் மழை இல்லைங்க. கரெக்டு தாங்களேங்க? ஏன்னா இந்த ஆகாப் செய்த பாவத்தினால எலியா மூலியமா கர்த்தருடைய வார்த்தை அங்க வருது. மிகப்பெரிய பஞ்சம் உண்டாகணும்னா ஒரு பெரிய பஞ்ச தேசம் இருக்கு. இப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு, போப்பா உன்னை நீ ஆகாப்புக்கு காண்பி, நான் என்ன பண்றேன், தேசத்தின் மேல மழையை வருவிக்கிறேன். அவன் பண்ண பாவத்தினால பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு சொன்ன உடனே எலியா போய் காமிக்கிறார். இந்த பிரச்சனைகள் நடக்குது. உடனே கர்மேல் பர்வதத்துல இப்ப இவர் போய் நிக்கிறார் டைம்ல. அதனால அப்படியே சம்பவத்தை சொல்ற, கொஞ்சம் என்ன கவனிங்க, வேற எதையும் பார்க்காதீங்க, கொஞ்சம் என்ன கவனிங்க. இங்க பாருங்க, கர்மேல் பர்வதத்துல இப்ப எலியா என்ன பண்றான், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். என்ன பண்றாருங்க? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தினால முதல் முறை ஜெபிக்கிறார், வேலைக்காரனை கூப்பிடுறார், போய் பாரு மழை எதனா அறிகுறி இருக்கான்னு. அவன் முதல் முறை போய் பார்க்கிறான். அவன் சொல்றான், ஐயா எந்த அறிகுறி இல்லைங்க. உடனே 2வது முறை ஜெபிக்கிறார், போய் பாரு. 2வது முறையும் எந்த வழிவாசலும் திறந்த மாதிரி இல்ல. 3வது முறை ஜெபிக்கிறார். இப்படி 7 முறை ஜெபித்தார். எத்தனை முறைங்க ஜெபித்தாரு? 7 முறை ஜெபிச்சு அடுத்து சொல்றாரு, 7வது முறை ஜெபிக்கும் போது வேலைக்காரன் போய் பார்க்கறான். பார்த்துட்டு வந்த உடனே அவன் சொல்றான், ஐயா உள்ளங்கை மேகம் தோன்றி இருக்குது. என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. உள்ளங்கை மேகம் தோன்றி இருக்கிறது அப்படின்னு உடனே அவன் உடனே ஜெபத்தை நிறுத்தி அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, விசுவாச அறிக்கை செய்ய ஆரம்பிச்சான். உடனே வேலைக்காரன் கூப்பிடுறான், பா நீ சீக்கிரம் போ, ஆகாப்புக்கு போய் சொல்லு, உன் ரதத்தை பொட்டி சீக்கிரம் கிளம்பு, பெருமழையின் இரைச்சலியா காதுல கேக்குது. ஏங்க இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகலைங்க, உள்ளங்கை மேகம் தான் வந்திருக்கு. என்னதுங்க வந்திருக்கு? உள்ளங்கை மேகனா எவ்வளவு பெருசு பாத்துங்க. இதுதான் உள்ளங்கை, இந்த அளவுக்கு தான் மேகம் வந்திருக்கு. மழைலாம் இன்னும் வரல, உள்ளங்கை மேகம் வந்திருக்கு. உள்ளங்கை மேகத்தை பாக்குறாரு. உடனே எலியா என்ன பண்றாரு தெரியுங்களா, வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார், விசுவாச அறிக்கையை செய்ய ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, அவன் சொன்னது போலவே பெருமழை அங்கே வந்தது. ஆமே. என்ன டல்லா இருக்கிறீங்க ரொம்ப? ஆமே. ஆமா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில வெறும் உள்ளங்கையை மட்டும் பார்க்கிறோம். நான் இப்படி சொல்றேங்க, உங்க ஜெபங்கள் உள்ளங்கை மேகத்தை கொண்டு வரும். ஆனால் உங்க விசுவாச அறிக்கை, உங்க விசுவாச வார்த்தைகள், உங்க வசனத்தின் வார்த்தைகள் பெருமழையை கொண்டு வரும். அல்லேலூயா. பிரதர் நிறைய ஜெபிக்கிறோம் பிரதர், இதுக்காக உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உள்ளங்கை மேகத்தை எழுப்பிடுவாரு. ஆனா உடனே நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஜெபத்தை மாத்தி விசுவாச அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும். ஆமென். விசுவாச அறிக்கை செய். வார்த்தையை பேச பேச பேச, எலியா பேச 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 பெருமழை அங்கே வந்தது. பெருமழை அங்கே வந்தது. அல்லேலூயா. ஆமென். நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. பிரச்சனைகளையே பேசிட்டு இருக்கிறீங்களா? இன்னமும் நீங்க சொல்லிக்கிறீங்க, என் பையன் மாறல, என் பையன் திருந்தல, எங்க வீட்டுக்கார் திருந்தல, எங்க வீட்டுக்கார் மாறல அப்படின்னே சொல்லிட்டு. இல்லைங்க, நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. ஒருவேளை முழிச்சு நிற்கும் போது சொல்றதுக்கு பயமா இருந்துச்சுன்னா அவர் தூங்கிட்டு பிறகு சொல்லுங்க, என் புருஷன் மாறிட்டாரு. ஜபத்திலே போங்க, நல்லா அந்நிய பாஷையிலே போங்க. தூங்கி நிற்கிறாருன்னு வச்சுக்கலாம் உங்க வீட்டுக்காரு, நீங்க சொல்லுங்க, என் புருஷன் மாறிட்டார், அவர் அன்பா மாறிட்டார், அவர் இதை விட்டுட்டாரு அதை விட்டுட்டாரு, குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டார். சொல்லுங்க. ஆமே. என்னங்க பாருங்க, எங்களுக்கு குழந்தை இல்லாதப்ப நான் இதை தான் செய்வேன். என்ன செய்வேன்னா, என் மனைவியினுடைய கர்ப்பத்தை பார்த்து பார்த்து பேசுவேன். டாக்டர் சொல்லிட்டாங்க என் மனைவி பார்த்து, அவளுக்கு கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கு, அதை ஆபரேஷன் பண்ணணும். நீர் கட்டி எல்லாம் வந்துருச்சுன்னா குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன பார்த்து சொன்னாங்க, நிறைய பிரச்சனை சொன்னாங்க எங்க கிட்ட. நாங்க என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டோம். தூக்கி போட்டுட்டு குழந்தைங்க பொம்மையா இருக்கும் பாருங்க, குழந்தைங்க விளையாடுற மாதிரிலாம் அந்த இது இருக்கும் பாருங்க, அதை வாயின்னு வீட்டில் ஓட்டணும். அதை பார்க்கும் போதெல்லாம் நான் சொன்னேன், இது மாதிரியே கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுப்பாருன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, அதே மாதிரிதான் இருந்துச்சு. என் மனைவி கர்ப்பத்தை பார்த்து நான் பேசினேன், இந்த கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் சொன்னேங்க. அதனால தான் இன்னைக்கு நான் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில விசுவாச அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. உங்க கிச்சனை பார்த்து நீங்க பேசுங்க, ஆசீர்வதிங்க. உங்க கிச்சனை பார்த்து உங்க சாப்பாடெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க ஹாலை பார்த்து பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் உலாவுவார் அப்பதான் உங்க வீட்டில். ஆமே. வீட்டில் உக்காந்து நடு வீட்டில் உக்காந்து தலை மேலே துண்டை போட்டுன்னு
எப்ப பார்த்தாலே புலம்பினே இருக்காதீங்க. வார்த்தையை மாத்துங்க, உங்க வாழ்க்கை மாறிடும். ஆதாம் ஏவால கர்த்தர் சிருஷ்டித்தாரா இல்லைங்களாங்க? எங்க வச்சாரு? வெரி குட், சொல்லுங்க எல்லாரும். ஏதேன் தோட்டத்தில் வச்சு என்ன சொன்னாருங்க? தோட்டத்தை பண்படுத்து, தோட்டத்தை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொன்னாருங்களா? சொல்லிட்டு வசனம் எங்கன்னா இப்படி எழுதியிருக்கா? கர்த்தர் ஆதாம் இடத்துல தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மம்முட்டி கொடுத்தாரு, கடபார கொடுத்தாரு, அப்படி கத்தி கொடுத்தாரு, வெட்டு கத்தி கொடுத்தாரு, எதனா சொல்லியிருக்குங்க? அப்ப எப்படிங்க அவர் பண்படுத்துவார், எப்படிங்க பாதுகாப்பாரு? இப்ப நான் சவுந்தரனங்கிட்ட சொல்றேன், அண்ணே கொஞ்சம் அந்த செடியெல்லாம் கொஞ்சம் நீங்க பராமரிங்கண்ணே அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்னா, ஓடி போய் வீட்டில் மம்டியெல்லாம் எடுத்துன்னு வந்து கடபாரெல்லாம் எடுத்துன்னு வந்து அழகா நோண்டி பள்ளத்தை நோண்டி அதை பண்ணி இதை பண்ணி அழகா அதை மாத்தி பண்படுத்துவார். அப்படிதானேங்க பண்ண முடியும்? ஆதாம் கிட்டயும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வச்சு சொல்றாரு, நீ பண்படுத்தி பாதுகாத்துக்கொள். ஆனா பைபிள்ல எங்கேயுமே சொல்ல அவங்ககிட்ட கடபார கொடுத்தாரு, மம்டி கொடுத்தாரு. அப்ப எப்படிங்க அவன் பண்படுத்தி பாதுகாக்க முடியும்? எப்படி தெரியுமா? வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வார்த்தை. அதனால தான் நீங்க பைபிள் இப்படி வாசிக்க முடியும். அவன் என்னென்ன மிருகங்களுக்கு என்னென்ன பேரிட்டானோ அது அப்படியே ஆயிற்று. அப்படியே ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏன பலசாலியான மிருகம் இல்லையா? சொல்லுங்க, எப்படி அது பலசாலி மிருகமா மாறிச்சு? ஏன்னா ஆதாம் சொன்னா நீ யானை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பலசாலி, நீ பலசாலியான மிருகம் அப்படின்னு சொன்ன, அதனால அது பலசாலியா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களாங்க? நாயை பார்த்து ஒருவேளை அவர் சொல்லியிருப்பாரு நீ நன்றி உள்ளது, அதனால தான் அது நன்றியா இருக்குது. இல்லைன்னா சிங்கத்தை போல நம்மளை கடிச்சிருக்கும். என்னங்க, ஒவ்வொன்றுத்துக்கு என்ன அவன் பேசினானோ அது அப்படியே மாறிச்சுங்க. நீங்க உங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. பேசுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். இன்னி வரைக்கும் ஏன் பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கு தெரியுமா? நீங்க இன்னும் பேசல. இன்னைக்கு பேச ஆரம்பிங்க. கடந்த வாரங்கள்ல கர்த்தர் அதை தான் பேசிட்டு இருக்கிறார். நம்ம கூடும் பொழுதெல்லாம் உஷா மூலியமாவும் அதான் பேசினார். எனக்கும் இந்த வார்த்தை கர்த்தர் போன திங்கக்கிழமையே கொடுத்துட்டார். இந்த வார்த்தையெல்லாம் போன திங்கக்கிழமையே கொடுத்து இந்த வார்த்தை நானும் உஷாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். உஷா பிரசங்கத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் வந்தவங்கலாம் பேசுங்க, ஜீவனை பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தா. இன்னைக்கு அதே வார்த்தை திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஜீவனை பேசுங்க, மரணத்தை பேசாதீங்க. ஜீவனை பேசும்பொழுது உங்க வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அதனால தாங்க நான் சொல்றேன், என் சபையை பார்த்து இந்த சபை இப்படி இருக்காது, இது பெருகும். ஆமென். இது வலது புறத்துல இடது புறத்துல இடம் கொண்டு பெருகும். 4 திசையிலிருந்து கர்த்தர் இந்த இடத்துக்கு, இந்த சபைக்கு ஆட்களை கொண்டு வருவார். இது இன்டர்நேஷனல் சபையா மாறும். ஆமென். நம்ம நிறைய பஸ்ஸுகளை வாங்குவோம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு கூட உஷா கிட்ட பேசிட்டே வந்தேன். பக்கத்துல ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. ஆண்டவரே எங்க சபைக்கு இந்த இடத்த தாங்க. அப்போ உஷா கேட்டாங்க, ராமாலிலிருந்து எப்படிங்க ஜனங்க? நம்ம பஸ் வாங்குவோம், பஸ்ல கூட்டு வந்துடலாம் நம்ம ஜனங்களை. வடிவேலனெல்லாம் பைக்ல வந்துட்டோம் அப்படியே நான் உண்மையிலே சொல்லிட்டு இருந்தேன். சீரியஸ் சொல்லியிருந்தேன். வடிவேலனெல்லாம் அவங்க ஒய்ஃப் எல்லாம் கூட்டு பைக்ல வந்துருவாருமா, பிரச்சனை இல்லை. வயசானவங்கள பஸ்ல கூட்டு வந்துடலாம், பஸ் வாங்குவோன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமே, நான் சொல்றேங்க, நம்ம சபை இப்படி இருக்க போறதில்லை. மாறும், நம்ம வாழ்க்கை மாறும், நம்முடைய சபை மாறும். அல்லேலூயா. அப்ப ஜீவனை யார் பேசுறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கம் ஆண்டவர் கொடுப்பார். ஆமே. சரி, மூணாவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 1:48. சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 1:48 வாசிங்க. கவனமா கவனிங்க. திரும்ப படிங்க சிஸ்டர், பொறுமையா படிங்க. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். யாருங்க இந்த வார்த்தையை சொல்றது? மரியாள் சொல்றா. யாருங்க சொல்றது? உலகத்துல எத்தனையோ கன்னி பெண் இருக்கிறா. உலகத்துல மரியாளை விட எத்தனையோ நல்லவர் இருக்கிறா. உலகத்துல மரியாளை விட எத்தனையோ பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். உலகத்துல மரியாளை விட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா மரியாளுக்கு மட்டும் ஏன் கிருபை? ஏன் மரியாள் வயிற்றுல வந்து இயேசு பிறக்கணும்? ஏன்
இந்த உலகத்துல மரியாளை கர்த்தர் தேர்ந்தெடுக்கணும். காரணம் இதுதான், அவ தாழ்மை உள்ளவன். ஆமே. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னைக்கு தாழ்மை வருதோ கர்த்தர் சொல்ற, நான் புதிய காரியத்தை செய்வேன். மரியாள் வாழ்க்கையில் நடந்தது இன்னி வரைக்கும் யார் வாழ்க்கையில் நடந்ததே இல்லைங்க. ஆமா தானுங்க? சொல்லுங்க. மரியாள் வாழ்க்கையில கர்த்தர் செஞ்ச அந்த புதிய காரியம் இன்னி வரைக்கும் யாருக்கும் செய்யல. அவ ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? அவ தாழ்மை உள்ளவளா இருந்தா. தாழ்மை இருக்கு. எப்பவுமே உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கணும். தாழ்மை, அதாவது தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன கவனிங்களேன், கவனிங்க. தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, ஆனா தாழ்மை இருக்கணும். தாழ்மை இருக்கணும். நீங்க எல்லார்கிட்டையும் பேசும்போது தாழ்மையா பேச கத்துங்க. ஆமே. உடனே என்ன யோசிக்காதீங்க பிரதர் அப்படின்னு. நான் சிலரை திட்டுவேன் வேணும்னே. ஏன்னா நான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிறார். அதனால விசுவாசிங்க தவறும் போது நான் திட்டுவேன். ஒரு ஊழியக்காரன்ற அந்த அதிகாரத்தோடு கூட இப்படி பண்ணாதீங்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் நான் திட்டுவேன். அது வேற. நான் சொல்றது புரியுதுங்களா? இதுக்கு பேரு போதக சிக்ஷைன்னு பேரு. என்னதுங்க? நான் போதக சிக்ஷையோட போய் என் மனைவி கிட்ட அப்படி பேசிடக்கூடாது. நான் யாராக்கும், புருஷனாக்கும், நான் ஆம்பளையாக்கும், நீ எனக்கு அடிமையா இருக்கும் அப்படின்லாம் என்ன பண்ணிடக்கூடாது. நான் போய், அது பேர் பெருமைன்னு அர்த்தம். ஆம்பளைன்ற பெருமைன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்களா இல்லையா? உங்களுக்குள்ள ஒரு விதமான தாழ்மை வரணும். தாழ்மையா இருக்கணும். எல்லாத்துலயும் தாழ்மையா இருக்கணும். ஆமே. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையா இருக்கணும். உலக மனிதர்களுக்கு முன்பதாக நீங்க எப்படி இருக்கணும்னா தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும். அதனால தான் நீங்க சங்கீதம் 138:6 வாசிக்க முடியும். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாரா. ஆமே. மேட்டிமை உள்ளவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார்னு பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 15:33 சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உங்க வாழ்க்கையில மேன்மை உண்டாகணும்னா, உங்க வாழ்க்கையில உயர்வு உண்டாகணும்னா, உங்க வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கணும்னா, மரியாளை போல உங்க வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கணும்னா நீங்க தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும். ஆமென், ஆமென். நீதிமொழிகள் 22:4 சொல்கிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஜீவனும் மகிமையும் ஐஸ்வர்யமும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமா ஆமா. நம்ம தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும். 4வது நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. முடிச்சிடுறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். வாசிங் சிஸ்டர். அப்பதாங்க புதிய காரியம் வரும். எப்ப தெரியுமா வரும்? முந்தினதை நீங்க நினைக்க கூடாது. ஆமென். பிலிப்பியர் 3:13 நான் படிக்கிறேன். ஆனவைகளை நீங்க என்ன பண்ணணுமா? மறக்கணும். என்னதுங்க? பின்னானவைகள்னா என்னது? ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. பிரதர், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா பிரதர்? அவங்க எப்படி பேசினாங்க தெரியுமா பிரதர்? அவங்க செஞ்ச துரோகம் எப்படிப்பட்டது தெரியுமா பிரதர்? இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்லித்தரார், மறந்துருங்க. ஆமென். முன்னானவைகளை நினைக்காதீங்க, பூர்வமானதில் சிந்திக்காதீங்க. சிந்திக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா மறக்கணும்னு அர்த்தம். எப்படி பிரதர் மறக்கிறது? நீங்க மன்னிச்சாதான் மறக்கவே முடியும். கேட்குறீங்களா சிஸ்டர்? நான் ஆண்டுகிட்ட கேட்டேன். வசனம் மண்டேவே முடிஞ்சிச்சு. கவனிங்க எல்லாரும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லி அவர் அப்படியே சொல்ல நான் எழுதிட்டே வந்தேன். சில நேரங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். இதுல பாத்தீங்கன்னா வெறும் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணி அப்படி நீங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அதனால நான் சொல்றேன், முன்னானவைகளை நீங்க மறக்கணும். பின்னானவைகளா மன்னிச்சிருங்க. பின்னானவைகளை நீங்க மறக்கணும், முன்னானவைகளை நீங்க நோக்கணும். பின்னானவைகள்னா என்ன அர்த்தம்னா முடிஞ்சது. ஆமே. உங்க வாழ்க்கையில நிறைய பேர் உங்களுக்கு கசப்பை ஏற்படுத்தி இருக்கலாம், நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்களை அசிங்கப்படுத்தி இருக்கலாம், உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை வருது,
மறந்துருங்க. எப்படி பிரதர் மறக்கிறது? அவங்கள மன்னிங்க. ஆமே. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். பேதுரு ஏசப்பா கிட்ட வராரு. அடிக்கடிக்கு சொல்ற சம்பவம் தான். ஏசப்பா கிட்ட வந்து அவர் சொல்றாரு, ஆண்டவரே, என் சிநேகிதன், என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்தா எத்தனை முறை நான் மன்னிக்கிட்டோம்? பைபிள் சொல்லுது 7 முறை மன்னிச்சுட்டுமா? 7 முறை மன்னிச்சு. ஏன்னா பைபிள் சொல்றாரு 7 முறை இல்ல, 70 முறை மன்னின்ற. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இல்ல எல்லாருமே சொல்லுங்களேன். எல்லாருமே, சின்ன பசங்களாம் கூட சொல்லுங்க. 7-70. ஐயா 7-70 சொல்லுங்க. வெரி குட் ஐயா, சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. 7-70 சொல்லுங்க. 7னா என்ன அர்த்தங்க? பரிபூர்ணம். பைபிள்ல ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. 1ன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தேவன் ஒருவரே. 2ன்னா நமக்கு 2 ஏற்பாடுகள் இருக்கு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. கடைசி நாட்கள் வரப்போகிற 2 சாட்சிகளை இது குறிக்கிறது. 3ன்னா நம்முடைய தேவன் திரித்துவமானவர். 4 என்பதற்கு 4 திசைகளை அது காட்டுகிறது, 4 சுவிசேஷங்களை அதை காட்டுகிறது. 5ன்னா அது கிருபைக்கு அடையாளம். 6ன்னா மனுஷிக என்னது? 6வது நாள் தான் உங்களை என்னை கர்த்தர் சிருஷ்டித்தார். மனுஷிக எண், மனுஷனை குறிக்கிற எண். 7ன்னா பரிபூரணம்னு அர்த்தம். 8ன்னா புதிய துவக்கம்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க. இது எத்தனாவது மாசங்க பாருங்க, திரும்ப கன்ஃபார்ம் பண்ற ஆண்டவர். ஜலப்பிரளயம் வந்தப்ப பேழைக்குள்ள எத்தனை பேருங்க உள்ள போனாங்க? 8 பேர். வெளியே வராங்க 8 பேரை. அந்த 8 பேரை வச்சுதான் புதிய உலகத்தை கர்த்தர் துவங்கினார். புதுசான காரியம் 8 பேரை வச்சுதான் கர்த்தர் ஆரம்பிச்சார். ஆமென் ஆமென். பைபிள்ல லூக்கா 24:13 பார்த்து எடுக்க வேணாம், அப்படியே கவனிங்க. லூக்கா 24:13 எடுத்தீங்கன்னா, எம்மா ஊருக்கு சீஷர்கள் 2 பேர் போயின்னு இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? அவங்களுக்கு வேறு பெரிய சோகம். இயேசு இருந்தாருங்க, இப்ப இல்லாம போயிட்டாரு, செத்து போயிட்டாரு, அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவரை வச்சு எப்படின்னா போயிடலான்னு பார்த்தோம், இப்ப அவர் இல்ல, அதனால எங்க பழைய கிராமத்துக்கே போயிடுறேங்க, எங்க பழைய வாழ்க்கைக்கே போயிடுறேங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரட்சிப்பை விட்டு, இயேசுவை விட்டு, எல்லாத்தையும் விட்டு, ஊழியத்தை விட்டு எம்மா ஊருக்கு போறாங்க. சரியா 8வது மைல் அவனுங்க போகும்பொழுது என்ன நடக்குது தெரியுமா? இயேசு, அது வரைக்கும் இயேசு பேசிட்டே வர்றார். ஆனா 8வது மைல்ல கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்து, அவங்க வாழ்க்கை எம்மா ஊர்லயே முடியலைங்க, திரும்பவும் அவர்களை எருசலேமுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார்னு பார்க்கிறோம். 8னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? புதிய ஆரம்பம்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, எம்மா ஒரு சீஷர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தது போல 8வது மாசம் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். ஆமென் அல்லேலூயா. சரியா 8வது நாள், எத்தனாவது நாளுங்க? தோமாவுக்கு என்ன இல்லைன்னா விசுவாசமே இல்லை பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது சரியா 8வது நாள் கதவுகள் பூட்டி இருக்க, சீஷர்கள் எல்லாம் மேல் வீட்டறையில கூடி இருக்க, இயேசு அவர்கள் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தோமாவுக்கு விசேஷமா தோமாவோடு பேசி அவன் விசுவாச வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தார். சரியா 8வது நாள். இதுவும் 8வது மாசம். உங்கள அநேகருக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வந்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஐனேயா அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்க. அவன் கிட்டத்தட்ட எத்தனை நாள்னா 8 வருஷமா படுத்து படுக. எத்தனை வருஷங்க? பேதுரு 8வது வருஷத்துல அவன் வாழ்க்கையில் இடைப்பட்டு அவன் படுக்கையெல்லாம் மாற்றும்படி மாற்றினார். நான் சொல்லட்டுங்களா? 8 புதிய ஆரம்பத்துக்கான அடையாளம் உங்க வாழ்க்கையில செய்வார். அது மாதிரி 7ன்னா பரிபூரணத்துக்கு அடையாளம். பேதுரு கேட்கிறாரு, 7 முறை மன்னிச்சா போதுமா? ஆண்டவர் சொல்ற 7 முறை இல்லப்பா, 70 முறை மன்னி. 7ன்னா பரிபூரணம்னு அர்த்தம். 70 என்றால் என்ன அர்த்தம்னா, சங்கீதம் 90 சொல்லுகிறது மனுஷனுடைய ஆயுசின் வருஷங்கள் 70. அப்படின்னா 70னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? மனுஷனுடைய ஆயுசின் வருஷங்களை அது காண்பிக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? பரிபூரணமா உன் ஆயுசு இருக்கிற வரைக்கும் பண்ணி. அவன் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டே இருக்கலாம், உங்களை அவன் அவமானப்படுத்திட்டே இருக்கலாம், உங்களை அவங்க கஷ்டப்படுத்திட்டே இருக்கலாம். பரிபூர்ணமா உன் ஆயுசு இருக்கு, நீ சாகர வரைக்கும் மன்னிப்பான்ற. நீங்க மன்னிப்பு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் எக்ஸாம் நடக்குதா? ரிவிஷன் டெஸ்ட் நடந்துச்சா? கார்த்திகை ரிவிஷன் டெஸ்ட் நடந்துச்சா?
நடந்துச்சா? அடுத்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் நடக்கும், அப்புறம் லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். அது முடிஞ்சாதான் அவர் பாஸா ஃபெயிலான்னு தெரியும். கரெக்டுங்களாங்க? சொல்லுங்க. இப்பெல்லாம் பரவாயில்லைங்க, பாஸ் பண்ணி விட்டுறாங்க. அந்த காலங்களில் நம்ம படிக்கிற காலத்தெல்லாம் ஸ்கூலில் போய் பார்க்கணும். கரெக்டுங்களாக்கா? ஸ்கூலில் போய் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. நாங்களாம் அப்படி தான் போய் பார்ப்போம். எங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரே சந்தோஷம். 6வது தான் பாஸ் பண்ணியிருப்போம், 4வது தான் பாஸ் பண்ணியிருப்போம். என்னவோ பெரிய படி பாஸ் பண்ண மாதிரி ஒரே சந்தோஷமா இருக்கும் நம்ம பேரை பார்த்த உடனே. ஆமே, அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு கூட பரலோகம் ஒரு டெஸ்ட் வச்சுச்சு. எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணே வந்துட்டாருங்க. இப்ப ஃபைனல் டெஸ்ட் சிலுவையில எழுதுறார். ஃபைனல் டெஸ்ட் சிலுவையில எழுதுறார். பரலோகம் பார்த்துட்டே இருக்கு ஏசப்பாவை, பிசாசும் பார்த்துட்டே இருக்கிறான். பிசாசு பிளான் என்ன தெரியுமா? இவங்க ஜனங்களை வச்சே முடிச்சிட்டோம். இவர் எந்த கையால இந்த ஜனங்களை சிருஷ்டித்தாரோ அதே கையால அவருக்கு ஆணி, அடி, உத, அவமானம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இப்ப இவர் கல்வாரி சிலுவையில இது வரைக்கும் ஜெயிச்சிட்டார்ல, லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் இயேசு கிறிஸ்து கண்டிப்பா தோத்து போவார். இந்த ஜனங்களை அவர் சபிக்க போறார். பிசாசு பார்த்துட்டே இருக்கிறான், பரலோகம் பார்த்துட்டே இருக்கு, தேவ தூதர்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. தம்முடைய வாயை திறந்து இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிசாசின் தலை அப்படியே நசக்கு நசுங்கிச்சுங்க. அவ்வளவுதான், அவன் தலை அப்படியே நசுங்கி போச்சு. அங்கதான் அவன் தலையை அவர் நசுக்கினார். பிதாவே இவர்களுக்கு மன்னி. டெஸ்ட்ல பாஸ். பிதாவின் வலது பாரிசத்துல இடம் வந்துடுச்சு. பிதாவின் வலது பாரிசத்துல எப்படி இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தாரோ அதே போல நீங்கள் நானும் ஜெயம் பெற்றவங்களா பரலோகத்துக்கு போய் இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்துல உட்கார போறோம். ஆமா தானுங்க? அப்படி உட்காரணும்னா நீங்களும் நானும் மன்னிக்கணும். உங்க மனைவி மேல இருக்கிற நிறைய நேரங்களில் வருகிற கசப்பு, எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனா என்னைக்கோ பல வருஷத்துக்கு முன்னாடி செய்த தப்ப யோசிச்சு டென்ஷன் ஆகி அவங்க கிட்ட என்னத்துக்கு இந்த மனுஷன் டென்ஷன் ஆகிறாருன்னே தெரியலையே. சில மனைவி மாறி யோசிப்பாங்க பாருங்க, சில புருஷ மாறி இந்த 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 ஏன் என் மனைவி சும்மாவே டென்ஷன் ஆகிறாளே, ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் நீங்க செஞ்சதை எடுத்து வச்சு யோசிச்சுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதெல்லாம் இன்னும் மறக்கலன்னு அர்த்தம். சிலரை கேட்டு பாருங்க, செத்தா கூட அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேங்க, செத்தா யாரும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, செத்தா சுடுகாட்டுக்கு தான் போவாங்க. ஆமா தானுங்க? செத்தா கூட அவகிட்ட பேச மாட்டேங்க, அவ கூட சேர மாட்டேன் சொல்லுவாங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன், மன்னிங்கன்றேன். மன்னிச்சாதான் பரலோகமேன்றேன். ஆமே. நீங்க யாருன்னா இன்னும் மன்னிக்காம இருக்கிறீங்களா? நான் சொல்றேங்க, அவங்களுக்கு அப்படிதான் ஈகோ இருக்கும் தான் அவங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், உங்க ஈகோவை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அப்பதான் நம்மளால நல்லா இருக்க முடியும், நம்மளால பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும், கிறிஸ்து நமக்குள்ள வந்து வாழ முடியும், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும், புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சொல்லுங்க, மன்னிப்பீங்களா? ஸ்தேவான் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்ததுக்கான காரணம் அவன் மன்னிச்சான். யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றதுக்கான காரணம் என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். எப்படி வேண்டுதல் செய்ய முடிஞ்சது? ஆண்டவர் சொல்றாரு, என் யோபு உங்களை மன்னிச்சா தாண்டா நான் உங்களை மன்னிப்பேன். உடனே நண்பர்கள்லாம் ஓடுறானுங்க, யோபு நிறைய பேசிட்டோம்பா, உன்னை நோக அடிச்சிட்டோம், மன்னிச்சிருப்பான்னு. அவன் மன்னிச்சுட்டான். இங்க பாருங்க, உங்க மனைவிக்காக ஏன் உங்களால ஜெபம் பண்ண முடியல தெரியுமா? நீங்க இன்னும் மன்னிக்கல. உண்மையிலே மன்னிப்பு அவர்களுக்காக ஜெபிக்க தூண்டும். ஆமென். நீங்க ஒருத்தரை மன்னிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. சரிங்க, நான் இப்படி சொல்றேங்க, உங்களால மன்னிக்கவே முடியலையா, அது திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்கா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், இவங்க நல்லா இருக்கணும், அவங்க செஞ்சது என் மனசுல வந்துட்டே இருக்கு, என்னை மன்னிச்சிருங்க. அப்படி நான் யோசிக்க கூடாதுதான், என்னை மன்னிங்க. ஆனா நான் இப்ப நான் ஜெபம் பண்றேன், அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்க செஞ்சதெல்லாம் நான் மறந்துடுறேன், அவங்க செஞ்சதெல்லாம் நான் அப்புறப்படுத்திடுறேன். நீங்க அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. யோபு ஜெபம் பண்ணா, அந்த மன்னிப்பு தான், ஜெபம் கிடையாது. ஜெபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜெபத்தை விட அவன் செஞ்ச மன்னிப்பு தான் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்களா? மன்னிங்க. மாமியார் மருமகள்களை மன்னிங்க. உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது, என் மருமக என்னை பத்தி ஏதோ சொல்லிட்டா போலகுது நினைச்சிட போறீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. யாரும் எங்ககிட்ட எதையும் சொல்றது இல்லை. முக்கியமா
பெண்கள் எங்ககிட்ட எதுவுமே சொல்கிறேன், நான் அப்படியே உஷாமா கிட்ட அமுச்சு விட்டுறது. முக்கியமான மேட்டரில் எதுவும் நாங்கள் இது பண்ணுறது கிடையாது. ஆமே. மருமகள்கள் மாமியாருங்களை கொஞ்சம் மன்னிங்க. வயசாயிடுச்சு அப்படிதான், பரவாயில்ல, கொஞ்சம் மன்னிங்க. பிள்ளைங்க பெற்றோரை மன்னிங்க. பிரதர், எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா? நான் சொல்கிறேன், அவர் படிப்பறியாதவராக இருக்கலாம், அவர் வயசானவராக இருக்கலாம், அவர் உங்களை பிடிச்சி நச்சு நச்சுன்னு டார்ச்சர் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, பரவாயில்ல, மன்னிங்க, விட்டுருங்க, மன்னிங்க. ஆமென். பெற்றோர் பிள்ளைகளை மன்னிங்க. நீங்கள் மன்னிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். முதல்ல சொன்னேன், யாருக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார் சொல்லிட்டு 4 காரியம் சொன்ன. சொல்லிடுங்க பார்க்கலாம். வெரி குட். எங்க மகேஷ் அக்கா டக்கு டக்குன்னு சொல்றாங்க பாருங்க. வெரி குட். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். எங்க சபை ஜனங்களை போல உண்மையிலே வசனத்தை கவனிக்கிற இந்த உலகத்திலே கிடையாது. அவ்வளோ சூப்பர். வெரி குட், வெரி. கர்த்தர் உங்களை மனசார சொல்றவங்களை ஆசீர்வதிப்பார். வெரி குட். முதல்ல சொன்ன என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். காத்திருக்கிறவர்களுக்கு புதிய காரியம். 2வது, வார்த்தையை பேசணும். பிரச்சனையை பேசக்கூடாது, போராட்டத்தை பேசக்கூடாது. எங்களுக்கே எவ்வளவு பிரச்சனைக்கு தெரியுமா பிரதர்? சொல்லாதீங்கன்ற நான். பிரச்சனை இல்லாத உலகத்துல மனுஷனே. ஏசப்பா அந்த பூமிக்கு வந்தப்ப அவருக்கே பிரச்சனை இருந்துச்சு, அவருக்கே போராட்டங்கள், அவருக்கே எல்லாமே பாடுகள் இருந்துச்சு. சரிங்களா? பிரச்சனையை பேசாதீங்க, ஜீவனை பேசுங்க. ஆமென். 3வது சொல்லிடுங்க பார்க்கலாம். தாழ்மை இருக்கணும். வெரி குட். தாழ்மை இருக்கணும். மரியாள் தன்னை தாழ்த்தினா. அதனால தான் உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் மரியாளை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அவ வயிற்றுல அவர் வந்தார். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. 4வது, மன்னிக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணலாங்களா? அப்படியே கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே.